கோல்டும் சில்வரும் ஒன்னை விட நானும் வந்து குறைஞ்சவன் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்து அதோட பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல போய்கிட்டே இருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் கோல்டு 50% ரிட்டர்ன்ஸும் சில்வர் வந்து பாத்தீங்கன்னா 60% ரிட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. இப்படி இது கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன? சோ இது இன்னும் மேல போய்கிட்டே இருக்குமா, இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு மெயின் ரீசனா என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான் ஃபர்ஸ்ட். சோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு ரிஸ்கான விஷயமா பார்ப்பாங்க மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. சோ அப்ப வந்து கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹெவனா தெரியும். சோ அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வாங்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க. யுஎஸ் டாலர் வந்து வீக் ஆயிட்டே இருக்கு. சோ அப்படி அது வீக் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அடுத்ததா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோல்ட வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வைக்கிறதுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சில்வரோட நீடட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த கிரீன் எனர்ஜி எலக்ட்ரானிக்ஸ்க்கு சோ இது எல்லாத்துக்குமே தேவைப்படுறதுனால அதோட டிமாண்ட் வந்து அதிகமாகி சோ இன்னைக்கு வந்து சூப்பரா ரேலி ஆயிட்டு இருக்கு. சோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026 வரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்ட் அண்ட் சில்வரோட ரேலி